ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. என் ஹஸ்பண்ட்க்கு 49 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு நைட்டு 12 o'clock கேக் கட் பண்ணி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸோ, நான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவாக போடுறேன் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட அதான் இருக்குது. இப்போ தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட்க்கு 49 கிஃப்ட் கொடுத்தேன். இதில் காமெடி என்னென்னா பேராசிட்டமல் ஆல்சோ இந்த கிஃப்ட்டில் இன்க்ளூடிங் பேராசிட்டமல். ஏன்னா அடிக்கடி ஹஸ்பண்டு தலை வலிக்குது சொல்கிறாங்களா, ஸோ பேராசிட்டமல். எப்பயுமே ஷேவ் பண்ண மாட்டார், டை அடிக்க மாட்டார். ஸோ அவருக்கு நான் அந்த கிட்டுமே கொடுத்துருக்கேன், டை கொடுத்துருக்கேன், அண்டு ஷேவிங் கிட்டும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு பர்த்டேக்கும் வெட்டிங் அனிவர்சரிக்கும் வாட்ச் கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி அவங்களுக்கு நான் வாட்ச் தான் கிஃப்ட் பண்ணேன். அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க வாட்ச் பார்த்ததுமே. பேராசிட்டமல் பிரிக்கிறாங்க பாருங்கள். பேராசிட்டமல் தான் பிரிக்கிறாங்க. எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஒரு நைட்டு ஃபுல்லாச்சு எனக்கு அந்த கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கே. அதை எடுத்துகிட்டு போனேன் பாருங்கள். பெங்களூர் டு பாண்டி போகிறதுக்குள்ளே அந்த கிஃப்ட்டு அவ்வளோதான். ஒரு பெரிய சூட்கேஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனேன். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா, டை கார்னியர் டை கொடுத்துருக்கேன். ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லி பேரிச்சம்பழம் கொடுத்துருக்கேன். நிறையா செடி கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிக்கும். ப்ரஷ்ஷு, ஸ்பாஞ்சு தேய்ச்சி குளிக்க. அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட்ஸு, ஷார்ட்ஸு, ட்ரெஸ் அவங்க போட்டுட்ருக்காங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் பசங்கக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் எல்லாமே. ஏன்னா அவங்க நான் கொடுக்குறத விட பசங்க கொடுத்தா தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே பசங்க தான் கொடுத்தாங்க. 1 by 1 காலையிலேருந்து நைட்டு 12 o'clock டு ஈவினிங் வரைக்கும். ஈவினிங் கேக் கட்டிங் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அம்பர்லா கேட்டாங்க. ரொம்ப நாளாக என்னை பெங்களூர்லேருந்து அம்பர்லா வாங்கிட்டு வர சொன்னாங்க. இப்போ தான் சரி ஓகே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அம்பர்லா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அது என்னன்னு தெரியலங்க, நம்ம ஊரில் கிடைக்கிறத விட பெங்களூரில் இருக்கிறது வாங்கிட்டு வா, நீ அங்கே தானே இருக்க, இது வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா. ஆனால் இங்கே எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. எதுவுமே சீப் இல்லை. நான் இது வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு எப்போ பாரு. நான் வீட்டுக்கு போனாலே என் கிட்ஸு நான் வரேன்னு சொன்னாக்கா என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க. அம்மா கிஃப்ட்டு வாங்கிட்டு வரியா, என்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு வர, அப்படி தான் கேட்பாங்க. இப்போது நான் 1 week போகலன்னா கேட்பாங்க, அம்மா இந்த வாரம் வரலையே கிஃப்ட்டு வாங்குறீங்களா அப்படின்னு. அவங்க கொடுத்த கிஃப்டெல்லாம் இது. காலையிலேருந்து எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. என் பெரிய பையன் எங்கள் மாமியார் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தவருக்கு அதை எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. பேக் பண்ணி கொடுத்தேன். அவங்க கையில் கொடுத்தாங்க. அதை வாங்கி பாப்பா பிரித்தா. அப்புறம் அவளால் பிரிக்க முடியல, அவர்கிட்டே கொடுத்துட்டா. யார் வேணால் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்றான் என் பையன்.